ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்காங்க. கூலி படத்தோடைய ஆடியோ லான்ச் எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துனோம். இப்போ வர செவ்வாய்க்கிழமை, அதான் நாளைய மறுநாள் ராத்திரி 9:30 மணிக்கு பவர் ஹவுஸ் பாடல் ரிலீஸ் ஆக போகிறதாக ஏற்கனவே அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. படத்தோடைய ட்ரெய்லர் ஆகஸ்ட் 2 ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கு இடைப்பட்ட கேப்பில் தான் எங்கேயோ ஒரு இடத்துல ஆடியோ லான்ச் நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் அது எப்போ நடக்க போகுது? ஜூலை மாதம் இறுதியிலே நடக்கணுன்றது நம்ம பேசியிருந்தோம். இந்த நிலையில் தான் இதற்காக நமக்கு ஒரு சமங்கி கிடச்சிருக்கு, ஒரு ஹிண்ட் கிடச்சிருக்கு. என்னென்னா, அனிருத் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ட்வீட் போட்டிருக்காரு. அவர் பார்த்தினாக்கா வர ஜூலை 26 அன்னைக்கு சென்னையில் நடக்க இருந்த அவருடைய மிகப்பெரிய அந்த இசை கச்சேரி நிகழ்ச்சியை பார்த்தினாக்கா ரத்து செஞ்சிருக்காரு. ஸோ அவர் இப்போ ட்வீட் போட்டில் என்ன சொல்கிறாருன்னா, டியர் ஹுக்கும் ஃபேமிலி, டியூ டு சம் விஷயத்தினால இப்போ சென்னையில் நடக்க அந்த இசை கச்சேரி ஜூலை 26 நடக்கிறது போஸ்ட்போன் ஆகிருக்கு. யாரெல்லாம் டிக்கெட் புக்கிங் பண்ணிங்களோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுறோம். கண்டிப்பாக இதோட பெருசாக நம்ம மிக விரைவிலே பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம். ஸோ எல்லோரும் இது கொஞ்சம் ஒத்துழைங்க, ஐ வில் பி பேக் சூன் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டிருக்காரு. இப்போ எல்லாருமே இதை பற்றி என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா, அந்த ஜூலை 26 அன்னைக்கு இல்லை ஜூலை 27, அதாவது அடுத்த சண்டே, இப்போ இன்றைக்கி சண்டே இல்லையா, அடுத்த சண்டே இன்றைக்கி படத்தோடைய ஆடியோ லான்ச் நடக்க போகுது. இல்லைனா வர சாட்டர்டே, இன்னும் 7 நாளில் இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் நடக்க போகுது. 26 இல்லைன்னா 27 கன்ஃபார்மாக ஆடியோ லான்ச் நடக்க போகுது. அதற்காகத்தான் இப்போ இவர் அவரோட இசை கச்சேரி நிகழ்ச்சியை ரத்து பண்ணியிருக்காரு. ஏன்னா கண்டிப்பாக சன் பிக்சர்ஸ் இப்போ அடுத்த வாரத்தில் ஆடியோ லான்ச் நடத்தினா தான் அது எடிட்டிங் பண்ணி அதனோட சன் டிவியில் அதை டெலிகாஸ்ட் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஃபஸ்ட் வீக்லேருந்து. ஸோ அதனால் அவங்களுடைய மிகப்பெரிய ப்ராஜெக்டை தான் அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. அனிருத்தும் கண்டிப்பாக யோசிப்பார், தலைவருக்காக எல்லாம் பண்ணணுன்றதுனால தான் அவருடைய இசை கச்சேரியை இப்போ அவர் கேன்சல் பண்ணியிருக்காரு. கேன்சல் மீன்ஸ் போஸ்ட்பான் பண்ணியிருக்காரு இப்போதைக்கு. ஸோ அதுதான் இங்கே ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம இங்கே பார்க்கணும். இதை தாண்டி இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த படம் பார்த்தினாக்கா வேறு லெவலில் ரீச் ஆகிருக்கு. அதிலும் குறிப்பாக அந்த பாடல், ஒவ்வொரு பாடலும் தரமான சம்பவம் பண்ணியிருக்கு. இன்றைக்கி சன் பிக்சர்ஸ் பார்த்தினாக்கா இப்போ ட்வீட் போட்டிருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அந்த மோனிகா சாங் அது 50 மில்லியன் வியூஸை தாண்டி போயின்னு இருக்குது. 50 மில்லியன் இன்ஸ்டா ரீல்ஸை தாண்டி போயின்னு இருக்குது. ஸோ ரீச் பல மட்டங்க எகிரினுக்கு 50 மில்லியன்றது சர்வசாதாரணமாக அடிக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கோ இல்லை படம் ரிலீஸ் ஆகிறது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியோ அது 1,00,000 ரீல்ஸை தாண்டி போயிடும். பெரிய லெவல் ரீச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்ச அநேகமாக செவ்வாய்க்கிழமை மணிக்கு அந்த ஈவெண்ட்டில் ரிலீஸ் பண்ணுறாரு இல்லையா பவர் ஹவுஸ் பாடல். ஸோ அந்த நிகழ்ச்சியிலே எனக்கு தெரிஞ்சு அனிருத் சொல்கிறார் என்னைக்கு ஆடியோ லான்ச் நடக்குதுன்றதை அவர் சொல்லிட்டு வரேன் எனக்கு தோணுது. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்றதை கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.